வணக்கம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறீங்களா? ஐஆர்சிடிசியாக இருந்தாலும் சரி, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போய் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் போய் புக் பண்ணிட்டு வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வழக்கம் போல் கூட்டத்துலேயும் லைன்லேயும் க்யூலேயும் நின்றுட்டுருக்கணும். அவங்களுக்கும் ஒரு சிறு மாற்றம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஆனால் ஐஆர்சிடிசி சைட்டில் புக் பண்ண போகிறவங்களுக்கு ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணியிருந்தேன். ரயில்வே துறை புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தட்கல் டிக்கெட் புக் பண்ணவே முடியாது அப்படின்னு மீண்டும் சில கட்டுப்பாடுகளை விதிச்சதோட வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி நடைமுறைக்கும் வர இருக்கு. என்ன கட்டுப்பாடுகள், என்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்திய ரயில்வே துறை irctc.com இதில் தான் நம்ம போயிட்டு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுவோம். அல்லது ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இல்லை இ சேவை மையங்களில் இல்லை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தரக்கூடிய ஏஜென்ட்டுகள்கிட்ட போயெல்லாம் நம்ம புக் பண்ணுவோம். இதில் கடந்த மாதம் கொண்டு வந்த விதிமுறைகள் என்ன, புதிய வரைமுறைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஐஆர்சிடிசி சைட்டில் அது ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணணும். ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்ட பிறகு தான் உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லி ஐஆர்சிடிசி, அதாவது இந்திய ரயில்வே துறை அறிவிச்சிருந்தது. இதற்கு ஆதரவும் கிளம்புச்சு, எதிர்ப்பும் கிளம்புச்சு. இதையெல்லாம் தாண்டி என்னன்னா, ஏஜென்ட்டுகள் அல்லாத பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னுரிமை முதல் 10 நிமிஷம் அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதற்கு பிறகுதான் ஏஜென்ட்டுகள் புக் பண்ண முடியும்லாம் அறிவிச்சிருந்தாங்க. இதற்கு ஆதரவும் எதிர்ப்புமே கிளம்பி இருந்தது. என்ன ஆதரவு கிளம்பி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கு, ஏஜென்ட்டுகள் ரொம்ப இது பண்றாங்க, அவங்க வம்படியாக எடுத்து வச்சுக்கிறதுனால பொதுமக்கள்னால புக் பண்ணவே முடியறதில்ல, ஆரம்பித்து 2 நிமிஷத்துலேயே ஃபுல் ஆகிடுது அப்படின்லாம் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அது போக நம்ம ரயில்வே நிலையத்தில் போய் நின்று புக் பண்ணால் கூட நம்ம கேஷ் போயிடுது. பல நேரங்களில் கேஷ் போயிடும், ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட் வரும், இல்லை ரிஜெக்ட் ஆகிடும். அது கேஷ் வரும், சில சமயங்களில் வராது. ஏஜென்ட்டுகள் மூலிமா இந்த மாதிரி அதை பண்ணும்போது கேஷ் போயிடும், அவங்க ரீஃபண்ட் வரும், தருவேன்னுவாங்க. அப்படி நிறைய முறைகேடுகள் இருக்குது. நம்ம ரயில்வே நிலையத்துலையும் போய் காத்திருக்க வேண்டியது இருக்குது, இல்லை ஏஜென்ட்டுகள் மூலியமாக புக் பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது. ஐஆர்சிடிசி சைட்டில் போய் நம்மளாக புக் பண்ணலான்னு போனால் அந்த புக்கிங் சக்ஸஸ் அப்படிங்கிறது 1000ல் ஒருவருக்கு தான் ஆகுது, ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபில் ஆகிடுது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் ரயில்வே டிக்கெட் புக்கிங்கில் இருக்குங்க. அது பல ஆண்டுகளாகவே இருக்குது, பல விதங்களாக இருக்குது, எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வே இல்லை, இப்படி தான் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன சொல்கிறது, புலம்பி ஒரு கட்டத்துக்கு வந்திருப்போம் இல்லையா. இது எப்படி ரயில்வே துறை காதில் கேட்டுச்சுன்னே தெரியலங்க. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி கடந்த மாதமே சில கட்டுப்பாடுகள் அறிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஐஆர்சிடிசி சைட்டில் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னாவே ஆதார் எண்ணை இணைப்பு கட்டாயம். அதாவது ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணி ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டு தான் நீங்கள் புக்கிங்கே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ என்ன கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஐஆர்சிடிசி சைட்டில் நீங்கள் முன்னாடியே போய் உங்களுடைய ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணி வச்சுக்கணும். அப்படி முன்னாடியே இணைத்து வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து முதல் 15 நிமிடங்கள் முன்னுரிமை அளிக்கப்படும். அந்த நபர்களுக்கு முதல் 15 நிமிடம் முடிந்த பிறகுதான் மற்றவங்க புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்திய ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது. இது போக இது தட்கல் புக்கிங்க்கு, நார்மல் புக்கிங்க்கு நான் முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தேன், உங்களுக்கும் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, நார்மல் டிக்கெட், ரயில் டிக்கெட் புக்கிங்க்கு கிட்டத்தட்ட கால அவகாசம் 120 நாட்கள் இருந்தது இது வரைக்கும். இப்போ அது 60 நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா திடீர்னு பண்டிகை காலங்கள் வரும், இல்லை ஏதாவது அவசரமாக அர்ஜென்ட்டாக நம்ம கிளம்புவோம், டிக்கெட் புக் பண்ணோம் அப்படிங்கும்போது தட்கல்லையும் இஷ்யூ இருக்குது, இல்லை நம்ம பிளான் பண்ணி போகிறோம் அப்படின்னாலும் 120 நாள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மன உளைச்சலும் எல்லாருக்குமே. அதாவது ட்ரெயின் அப்படிங்கிறது அன்னைக்கு பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கிறவங்க 99.9% சூஸ் பண்ணக்கூடிய ஒரு போக்குவரத்து என்னவா இருக்கும்னா அது ட்ரெயினாக தான் இருக்கும். அதற்கு பிறகு அது வசதிக்காக இல்லை சேஃப்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே இந்த சேஃப்டி அப்படிங்கிறது ட்ரெயின்லேயும் அந்த சேஃப்டி நம்பி போகலாம், தூங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ட்ரெயின் மூலிமா ஆக்சிடென்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3000 4000க்கு மேலே ஆயிருக்கு ஒரு இடத்துல அப்படின்லாம் செய்திகள் வந்திருக்கு. இதை நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் அந்த ஒரு இஷ்யூ இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு என்னைக்கு ரயில்வே துறை மனசு வைக்குது, அது ரயில்வே துறை மட்டும் இல்லை, மத்திய அரசும் மனசு வச்சு
இந்த ட்ரெயின் போக்குவரத்து, இந்த தண்டவாளங்கள் பராமரிப்பு, இதுக்கெல்லாம் வந்து உரிய நிதி ஒதுக்குறதோட அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அதனாலேயே பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது வந்து மனித தவறு அப்படின்னு போயிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் விலாவரியாக கூட பேசலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நம்ம போய் ஏதாவது அவசரம் ஒரு எமர்ஜென்சின்னு டிக்கெட் புக் பண்ணலாம், தட்கல் புக் பண்ணலாம். இப்போ ப்ரீமியம் தட்கல் வந்துருச்சு, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து ப்ரீமியம் தட்கலை நோக்கி போக முடியல. அப்போ தட்கல் புக் பண்ணலான்னு போய் நின்னா வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நான் தட்கல் புக் பண்ணி ஆகணும், நான் அன்றைக்கி போகணும் அப்படின்னு போய் நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா, வெளியூர் அதாவது வெளி மாநிலத்திலேருந்து வந்து இங்கே தங்கி வேலையில் இருக்காங்களே அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனில் போய் முன்னாடி நாளே படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க வந்து நம்ம காலையில் 5 மணி இல்லை, இப்போ ட்ரெயின்லேயும் டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கும், டிஜிட்டல் இந்தியான்னு இருக்கும். அது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சரி, இன்றைக்கும் அது வந்து பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ரயில்வே புக்கிங், அதாவது தட்கல் புக்கிங் அப்படிங்கிறது வந்து ஏசி வகுப்புக்கு வந்து காலை 10 மணியும், நான் ஏசிக்கு வந்து 11 மணிக்கும் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து பல ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் 6 மணி, 5 மணி, 4 மணி, 3 மணி கூட வச்சுக்கோங்களேன். நான் முன்னாடி சொன்னது இப்போ வெளி மாநிலத்தவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி நாள் இரவே போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு நம்ம 3 மணிக்கு போனாலும் சரி, 2 மணிக்கு போனாலும் சரி, 1 மணிக்கு போனாலும் சரி, முதல்ல அவங்க தான் இருப்பாங்க. அவங்க ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம போய் நின்னோம்னா, அவங்க ஆளுக்கு ஒரு 10 ஒவ்வொரு சீட்லேயும் ஒரு 3 பேர், 4 பேர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதை முடிச்சு நமக்கு வரும்போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதே இல்லை. இது வந்து இப்போ எல்லா மாவட்டத்துலையுமே இது நடக்குது. இது மோஸ்ட் ஆஃப் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ தான். இதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. அனுபவிக்கிறோம், அப்படியே கடந்து போயிடுறோம். இது ஒரு மிகப்பெரும் இஷ்யூ இருக்குது. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம், டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்கிறோம். ஏன் போய் 10 மணி ஏசி புக்கிங்க்கு ஏன் போய் முன்னத்து நாள் இரவுலேருந்து வெயிட் பண்ணணும்? அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத ஏன் வந்து ரயில்வே துறை அனுமதிக்கணும்? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு 10 மணிக்கு நம்ம போய் க்யூவில் நின்று நம்ம போடணும் அப்படிங்கிற விதிமுறைலாம் இருக்குது. டிஜிட்டல் இந்தியாவுக்கு வந்துட்டோம், எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டோம். அப்புறம் ஏன் இந்த நடைமுறைகள்லாம் இருக்குன்னு தெரியல. அதே போல் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஆதார் ஏதாவது கரெக்ஷன் அப்படின்னு போனீங்கன்னா, ஆதாரே டிஜிட்டலுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் நீங்கள் 6 மணிக்கு போய் க்யூவில் உட்காந்து க்யூவில் வந்து 1, 2, 3ன்னு போட்டு ஃபார்ம் போட்டு தருவாங்க. எத்தனை மணிக்குன்னா அது 9:30, 10 மணிக்கு கொண்டு வந்து தருவாங்க. அந்த ஃபார்மை வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எத்தனை நம்பர் வந்திருக்கோ அதுபடி நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வரணும். அப்புறம் டிஜிட்டல் இந்தியாங்கிறது எதுக்கு? ஆதார் கார்டு எதுக்காக வந்துச்சு? ஆதார் கார்டே டிஜிட்டல் இந்தியாக்காக தான் வந்துச்சு. அப்போது அந்த ஆதார் கார்டுக்காகவே நம்ம போய் 6 மணிக்கு க்யூவில் நிற்கணும், 9 மணிக்கு 10 மணிக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்முக்காக அப்படின்னா அப்புறம் என்ன அது டிஜிட்டல் இந்தியா? எதுக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது இல்லையா? இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. டே டு டே லைஃப்பில் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே இது சந்திக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். ஆனால் நம்ம இதை கடந்து போயிடும். நம்ம கடந்து போகிறதுனாலேயே நம்ம வந்து பல விஷயங்களை என்ன சொல்கிறது, பல தலைவலிகளை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிடுறேன். நம்ம அந்த டிக்கெட் புக்கிங் போயிடலாம். நார்மல் டிக்கெட் புக்கிங் அவங்கள முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா, ரயில்வேல போய் புக் பண்ணி போவோம் இல்லையா, பிளானட் ட்ரிப்பெல்லாம் அந்த மாதிரி போவோம் இல்லையா, அவங்களுக்குமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 120 நாட்கள்லேருந்து 60 நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கு மக்கள் சௌகரியத்துக்காக. சரி, இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஐஆர்சிடிசியில் போய் புக் பண்ணணும், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் எண்ணை முன்கூட்டியே நீங்கள் வந்து இணைச்சி வச்சுருக்கணும். இணைச்சி வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரயில்வே டிக்கெட் அது 10 மணிக்கு ஏசி ஸ்டார்ட் ஆகும்போதும் 11 மணிக்கு நான் ஏசி ஸ்டார்ட் ஆகும்போதும் முதல் 15 நிமிடங்கள் உங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும். ஆதார் எண்ணை இணைக்காதவங்களுக்கு இந்த 15 நிமிடத்திற்கு பிறகு தான் புக்கிங் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது. கட்டாயமாக அக்டோபர் 1 முதல் இது நடைமுறைக்கு வர இருக்கு. சரி, அப்போ ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஏஜென்ட்டுகள்கிட்டையும் போய் புக் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி இணைச்சு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி போயிட்டு இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்தில் புக்கிங் போய் நிற்கிறவங்களுக்கு ரயில்வே நிலையத்தில் எந்த மாதிரியான வழக்கம் போல புக்கிங் வந்து 10 மணி ஆனால் புக்கிங் போகும் இல்லையா, அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணிடுறோம். அதே போல் ஏஜென்ட்டுகள் அப்படிங்கும்போது அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய ஆதார் எண்ணை இணைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம போய் அங்கே வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸை அங்கே அனுபவிக்க வேண்டிய சூழல் இல்லை. இனிமே வந்து இந்த ஃபேக் ஐடிஸ்லாம் வந்து ரயில்வே துறை நீக்கியிருக்காங்க. போலி ஐடிகள் மூலமாக அந்த காலதாமதம் ஏற்படுது. அதனால் நம்ம போய் புக்கிங்க்கு நம்ம வந்து ஐஆர்சிடிசி லைனில் தட்கலுக்கு க்யூவில் நிற்கும் போது நமக்கு லேட் ஆகிறது, கிடைக்காம போகிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இனி இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து வரவேற்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு ஒத்து வருது. ஆதார் எண் இணைப்பது, ஆதார் எண் ஆல்ரெடி இணைத்து வைத்திருப்பது, ஆல்ரெடி இணைத்து வைத்திருந்தாலும் ஓடிபி வரும் இல்லையா, அந்த ஓடிபி என்டர் பண்ணி நம்ம புக்கிங் போகிறதுக்கு வரைக்கும் அந்த புக்கிங் இருக்குமா, தட்கல் எல்லாத்துக்கும் கிடைக்குதா, இல்லை எப்படி இன்னும் சிக்கலாகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பயன்பாட்டிற்கு வந்த பிறகு
அதை அனுபவித்த பிறகு நம்ம அனுபவ ரீதியாக எக்ஸ்பீரியன்ஸை பேசுவோம் மீண்டும் இன்னொரு காணொளியாக. நன்றி, வணக்கம்.